பினாங்கு ஜலுத்தோங்கில் மே 31ஆம் தேதி சாக்கு பைக்குள் போட்டு கட்டி ஆற்றில் வீசி பூனையை சாகடித்ததாக பலகார வியாபாரி மீது ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் 47 வயது ஃபைசுல் அஸ்லான் ரிட்ஸ்வான் அக்குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். இதையடுத்து 6000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவ்வாடவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு ஜூலை 18இல் மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிமன்றம் அறிவித்தது. ஜலுத்தோங்கில் பூனை சாக்குப்பையில் கட்டப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அவ்வாடவர் முன்னதாக கைதாகியிருந்தார். வைரலான வீடியோவில் பொதுமக்களில் சிலர் கட்டப்பட்ட சாக்கு பையொன்றை ஆற்றிலிருந்து வெளியே எடுப்பதும் அவிழ்த்து பார்த்தால் அதனுள் பூனை செத்துப்போய் கிடப்பதும் தெரிந்தது. அப்படி அங்கு நடப்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே சில தடவை அது போன்ற பூனைகள் சாக்கு பைகளில் கட்டப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதாக தங்களுக்கு புகார் கிடைத்ததாக மலேசிய விலங்குகள் நலச்சங்கமும் கூறியிருந்தது. மிருக வதைக்காக சந்தேக நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என அச்சங்கம் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.